இந்த கேம் ஆடுறதுல வந்து மனிதர்களுக்கு ரொம்ப டேலண்ட். ஆனா, தேவனுக்கு இந்த கேம் பிடிக்கவே பிடிக்காது. ஹைட் அண்ட் சீக் ஆடி முடிச்ச ஆதாமும், ஏவாளும் நெக்ஸ்ட் கேம் ஆடத் தொடங்கிர்றாங்க. "எங்கே இருக்கிறாய் ஆதாம்?" அப்படிங்கிற தேவனோட சத்தத்த கேட்டு ஆதாமும், ஏவாளும் வெளிய வராங்க. ஆதாம் என்ன சொல்றாரு, "நாங்க நிர்வாணமா இருந்தோன்றத உணர்ந்ததுனால நாங்க போய் ஒளிந்துட்டு இருந்தோம் ஆண்டவரே" அப்படின்னு சொல்லும்போது தேவன் கேட்கிறாரு, "நீங்க நிர்வாணமா இருக்கிறீங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து அந்த மரத்தின் பழத்த சாப்பிட்டாயா?" அப்படின்னு ஆதாம்ட்ட தேவன் கேட்கிறாரு. ஆதாம் சொல்றாரு, "ஆமா ஆண்டவரே, நீங்க எனக்கு துணையா இருக்கட்டும்னு ஏவாள படிச்சு குடுத்தீங்க இல்லையா? அவங்க தான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுத்தாங்க. அதனால தான் நான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏவாள் என்ன சொல்றாங்க, "உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, அந்த சர்ப்பம் வந்து என்ன ஏமாத்திடுச்சு. அதனால நான் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்து ஆதாம்கிட்டயும் நான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சாட்டிக் கொள்வத பார்க்குறோம். எஸ். நான் வந்து ப்ளேம் கேம பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். பொதுவா நம்ம எதுக்காக ப்ளேம் கேம் ஆடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட தப்ப உணராதப்ப, இல்ல நம்மளோட தப்புக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கொள்ள ரெடியா இல்லாதப்ப, இல்லைன்னா நம்ம பண்ண தப்புக்கான தண்டனை குறித்து பயம் இருக்கிறதுனால, இல்லைன்னா அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டிட்டு நம்ம வந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம் அப்படிங்கிற சில எண்ணங்கள்னால நம்ம வந்து ப்ளேம் கேம் ஆடுறோம். ஆனா தேவன் என்ன எதிர்பார்த்தாருன்னா, நம்ம வந்து நம்மளோட தப்ப உணர்ந்து, அதற்காய் வருந்தி, அத தேவனிடத்துல நம்ம மறைக்காம உண்மைய சொல்லி, "நீங்க சொன்ன பேச்ச கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு கேட்கணும்னு தான் எதிர்பார்த்தாரு. ஆனா அத ஆதாம், ஏவாள் பண்ணல. இன்னைக்கு நம்மளுமே பண்றதில்ல. அநேக வேளையில நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பெற்றோர்களையோ, ஃப்ரெண்ட்ஸையோ, நம்மளோட டீச்சர்ஸையோ, இல்ல தேவனையோ, பிசாசையோ நம்ம வந்து பழி சொல்லிட்டு, "இவங்களால தான் நான் வந்து இப்படி இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றோம். Will you stop blaming? Confess your sins. God will forgive you. Thank you. God bless you.